ப்ரைஸ் லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. சும்மாலாம் இருக்க விட மாட்டேங்கிறார் ஆண்டவர். அவனுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக நான் அறிவிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்துருக்குற பாரம். அதை நம்ம சொல்லாமல் இருக்கும்போது நம்ம கடமையை தவறின மாதிரி இருக்குது. ஆண்டவர் வேத வசனங்களோடு உங்களோட பேசுவாராக. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் அவருடைய ரகசிய வருகை குறித்து தான் சொல்லி வச்சுருக்காரு. அந்த நாளை யாருமே அறியலை, பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறியார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது என்ன நேரம், எப்படி இருக்கும், எப்போ வருவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டோடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேதத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த நம்மளும் கடைசி காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத உலகத்தில் உள்ள ஒரு சம்பவங்களையும் நம்ம பார்க்கும்போது நம்ம அறிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த உலகம் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு அவனுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நாளும் கடைசியாக இருக்கிறதுனால ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து மனம் திரும்புங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. வேதத்துலேயே ஆண்டவர் அதை தான் சொல்லி வச்சுருக்காரு, மனம் திரும்புங்கள் அப்படின்ட்டு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. எப்படினாலும் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம், எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம். மேபி ஆண்டோடைய பிள்ளையாக நீங்கள் மனம் திரும்பி வந்தவங்க கூட பின்மாற்றத்தில் விழுந்து எழும்பியிருக்கலாம், பின்மாற்றத்திலே இருந்திருக்கலாம், இந்த உலக சுகபோகத்தில் கூட இருந்து உழண்டுகிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து மனம் திரும்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் சேர்த்து நான் மனம் திரும்புங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்புது ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய ரகசிய வருகைக்கு முன்னாடி அந்த நோவா காலத்தில் எப்படி இருந்தோ அந்த ஜலப்பிரளயம் அந்த ஜனங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள் அப்படின்ட்டு வேதவசனத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சுருக்க மாதிரி இந்த கடைசி காலத்துலேயும் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக, தட் மீன்ஸ் அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருப்பாங்களாம். அந்த நோவா காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படியே அவங்க உலகத்திலே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, உணர்வற்றவர்களாக இருந்திருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்துலேயும் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. துன்மார்க்கர்களா, உலகத்துக்குரியவர்களா, சுகபோக வாழ்க்கையில் தன் சுய இச்சைகளை நிறைவேற்றி அப்படியே வாழ்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு வேதம் சொல்லியிருக்கு. இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா அதுதான் நடந்துகிட்ருக்கு. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அன்பு அப்படிங்கிறது அப்படியே தணிஞ்சு போய் தான் இருக்குது. குடும்பத்தில் பாருங்கள், ஒரு கணவன் மனைவி அன்பு இல்லாமல் குடும்பங்கள்லாம் பிரிக்கப்பட்டுலாம் இருக்குது. பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை. ஜனங்கள் சீர்கிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் எப்படியோ இருக்கிறாங்க. எல்லா பாவமும் இந்த கடைசி காலத்தில் பெருகி போயிடுச்சு இல்லையா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுட்ருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், மனம் திரும்புங்க. ஆண்டவரும் உங்களை பார்த்து அதான் சொல்கிறாரு, மனம் திரும்புன்னு தான் சொல்கிறாரு. என் மகளே நீ மனம் திரும்பு, என் மகனே நீ மனம் திரும்பு. ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கார். ஏன்னா அவர் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்துருக்காரு. அவருடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்திருக்காரு. நம்மளை விலை கிரயமாக அவர் வாங்கியிருக்காரு. யாரும் ஒரு பாவிக்காக
ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரு பாவிக்காக ரத்தம் சிந்த முடியாது. நம்ம பாவத்துக்கு பரிகாரி நம்ம ஆண்டவர் மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான். அவர் மட்டும்தான் பாவத்துக்கு பரிகாரி. என்ன பரிகாரம் செஞ்சாலும் பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் அவர் தான் பரிகாரி, ஏசப்பா தான் பரிகாரி. உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என்னென்ன பாவங்களை நான் செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னென்ன அந்தரங்க பாவத்தில் நான் விழுந்து போனேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் அறிக்கையிட்டு, தன் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவர்கிட்ட வந்து இரக்கம் பெறுறவங்களா இருப்பீங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு புது வாழ்வு தருவார். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். பாருங்களேன், உங்கள் சுபாவம் மாறும், உங்களுடைய குணங்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற விதமே மாற்றமாக இருக்கும். அப்போ தெரியும் நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்கிறது உங்களுக்கு. அப்படியே நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா அது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்பணும். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் ஆண்டவர் வந்து மனம் திரும்பு அப்படின்ட்டு அழைக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்பணும். என்ன பாவத்தில் இருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகியே ஓடிக்கொண்டு இருந்தாலும், வேண்டாம் வேண்டாம் இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டு இருந்தாலும் இனியும் நீங்கள் வந்துட்டு அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வந்து அழைக்கிறாரு, வா என் மகனே வா, என் மகளே வா, மனம் திரும்பு அப்படின்ட்டு ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்பு. உன்னுடைய பாவங்களெல்லாம் அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். உங்கள் பாவங்களை நீங்கள் உணர்ந்து அவர்கிட்ட நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருவார், புது ஜீவனை தருவார். ஆண்டவர் வந்துட்டு உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு என்று அவர் உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுங்க. உணர்வற்றவர்களாக இனியும் இருக்காதீங்க. ஆண்டவருக்குள்ளே வாங்க. அவருடைய செல்ல பிள்ளையாக அவர் உங்களை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை வந்துட்டு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா முதல் படியே என்னென்னா மனம் திரும்புதல் தான். அந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது நமக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்புறது, நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மளை வந்து அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறதுக்கு நம்ம மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பாமல் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு என்று நம்ம ஆயத்தப்படவும் முடியாது. ஒன்றுமே முடியாது. ஆண்டவருக்கு பிள்ளை அதுக்கப்புறம் மனம் திரும்பாமல் ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பரலோகத்துக்கும் ஆயத்தம் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்களை மனம் திரும்ப செய்வாராக. ஆண்டவர் வந்து உங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கார். இதை கேட்டுக்கொண்டுட்ருக்க ஒவ்வொருடைய உள்ளத்துலேயும் ஆண்டவர் வந்து உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும், பாவ உணர்வை கொடுக்கட்டும். நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுவித்து உங்களை வந்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஒரு புது வாழ்வை உங்களுக்கு தந்து, ஒரு புது ஜீவியத்தை தந்து அவர் உங்களை மாற்றுவார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். God bless you all. Thank you.